வணக்கம் மக்களே, நீங்க பார்க்கக்கூடிய படம் வந்து நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. இந்த படம் வந்து ஸ்ட்ரிக்ட்லி வந்து 18 வயசுக்கு மேல உள்ளவங்க இந்த படம் வந்து பாருங்க. படத்துல அடல்ட் அப்படிங்கிறது படத்தோட ஸ்டார்டிங்லயே இருக்கு. இருந்தாலுமே வந்து அவ்வளோக்கா மோசமா எதுவும் இல்ல. ஆனா பசங்க மத்தியில வந்து ஜென்ரலா பேசிக்கிறாங்க இல்லையா, கெட்ட வார்த்தை இதெல்லாம் வந்து அதெல்லாம் படத்துல வந்து இன்க்ளூடிங்கா இருக்கு. மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது வந்து இந்த படம் வந்து அவ்வளோக்கா இல்ல அப்படின்னு வந்து சொல்லலாம். படத்தோடைய ஸ்டோரி என்னன்னாக்கா, ஊரா வீட்டு பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடி தான் வீட்டுல இருக்கிற பொண்ணை வந்து பத்திரமா வளர்த்து காமிங்கடா, தான் வீட்டு பொண்ணுங்களா வந்து நல்லவங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க ஊரா வீட்டு பொண்ணுங்களோட வந்து ஜல்சா பொண்ணு அப்படின்னு நீங்க தேட்டரை சுத்தி டிராவல் பண்றீங்களா, ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பொண்ணுகிட்ட எல்லாம் மீறி போய் எல்லா பொண்ணுங்களையும் வந்து நான் கரெக்ட் பண்ணிடுவேன், நான் மேட்டர் பண்ணிடுவேன் அப்படிங்கறது பெருமையை நினைக்கிறீங்களா, அதான் வந்து இந்த படத்துல வந்து தப்பு அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. படத்தோட ஹீரோ வந்து ஆல்ரெடி வந்து லவ் பண்ணிட்டு இருக்காப்ல. அதுக்கப்புறம் சேட்ல கூட படிக்கிற பொண்ணையும் வந்து பர்த்டே கிஃப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணி அந்த பொண்ணு வந்து மதுரை தாண்டி மாயவரம் என்னமோ பூம்புகார் இங்கெல்லாம் சொல்றாங்க, அங்க போய் அந்த பொண்ணை வந்து மீட் பண்ணி ஒரு 200 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்றாப்புல. அப்ப வந்து அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் பக்குவமா வந்து நடந்துக்குது, அவனை வந்து பக்குவமா ஹேண்டில் பண்ணுது. அவன் தப்பா நடந்துக்க பாக்குறான், இருந்தாலுமே வந்து அவனை நம்பி அவ்வளவு தூரம் போயாச்சு, அதை வந்து பக்குவமா வந்து ஹேண்டில் பண்ணி அந்த பொண்ணு வந்து வழி கொண்டாருது. அதுவே படத்துக்கு வந்து நான் டைரக்டருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற சொல்லி பொண்ணுங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து பயந்துருவாங்க, வீட்டுக்குள்ளேயே வளர்ற பொண்ணுங்க வந்து பயந்துருவாங்க. ஆனா இந்த படத்துல வந்து வீட்டுக்குள்ள நீங்க வளர்ந்தாலுமே சரி, ஒரு பையன்கிட்ட எப்படி மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கறது வந்து படத்துல வந்து அழகா காட்டியிருந்தாங்க. மொத்தத்துல இந்த படம் வந்து பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, லவ் பண்ணா அந்த லவ் பண்ற பொண்ணுக்கு வந்து உண்மையா இருக்கணும் அப்படிங்கறதான் படத்தோடைய கான்செப்ட். நீங்க வேற ஒரு பொண்ணை நினைச்சீங்க அப்படின்னாக்கா அதுக்கு பேர் வந்து வேற. தான் வீட்டு பொண்ணு தன்னுடைய தங்கச்சி ஆகட்டும் அக்காவாகட்டும் ஒரு பசங்க கூட போறாங்க, பைக்ல வந்து சுத்துறாங்க அப்படின்னாக்கா நீங்க வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா அப்படிங்கிறது தான் படத்தோடைய கேள்வி. தான் வந்து எத்தனை பொண்ணுங்களோட வந்து சுத்தலாம் டிராவல் பண்ணலாம், ஆனா என்னோட தங்கச்சி வந்து கரெக்டா இருக்கணும், என்னோட அக்கா வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணிடக்கூடாது, தான் வீட்டு பொண்ணுங்க வந்து எந்த ஒரு தப்பான வழியிலும் போயிடக்கூடாது. அதே மாதிரி நீங்க அடுத்தவங்க வீட்டு பொண்ணையும் வந்து நினைங்க அப்படிங்கறத படத்துல காட்டியிருக்காங்க. படத்தோட டைரக்டருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து இருக்கிற லவ் வந்து ஒரு அழகா வந்து எடுத்து காமிச்சிருக்காங்க. இந்த படம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா பாருங்க, எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். எல்லாத்துக்கும் பாய்.